அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அட்மிஷன் ப்ராசஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணோம் அதை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ரஷ்யன் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாகவும் போட்டு வரலாம், கன்சல்டன்சி மூலியமாகவும் போட்டு வரலாம். ஆனால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடுறதுக்கு சப்மிட் பண்ணணும் அந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் ஃபுல் ஸ்கேனில் இருக்கணும். 10th 12th மார்க் ஷீட் 15% மேலே நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும். அடுத்து உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டு. இந்த 4 டாக்குமெண்ட்ஸையும் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அந்த யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் லெட்டரை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஆன்லைன்லையும் இருக்கலாம், ஆஃப்லைன்லையும் இருக்கலாம். இது வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையும் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில யூனிவர்சிட்டியில் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் இங்கே வரும்போது ஆன்லைன் டெஸ்ட் தான் எழுதிட்டு வந்தேன். என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் எழுதிட்டு வந்தேன். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணி பாஸ் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, உங்களுக்கு 1 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு இன்விடேஷன் லெட்டர் அந்த யூனிவர்சிட்டிலேருந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்விடேஷன் லெட்டர்னா என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்விடேஷன் லெட்டர்னா நீங்கள் வந்து ஸ்டடி வீசா இந்தியாவில் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அந்த இன்விடேஷன் லெட்டர் வந்து நீங்கள் ஸ்டடி வீசா இந்தியாவில் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா ரஷ்யன் வீசா சென்டர் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த பிளேஸை நீங்கள் வந்து இன்விடேஷன் லெட்டரில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் சென்னையில் இருக்க ரஷ்யன் வீசா சென்டர்னு என்னுடைய இன்விடேஷன் லெட்டரை மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அங்கே தான் நீங்கள் போய் பண்ண முடியும். ஸோ இப்போ ரஷ்யன் வீசா சென்டர் நான் சென்னையில் இருக்க ரஷ்யன் வீசா சென்டர் மென்ஷன் பண்ணி அங்கே தான் அப்படி பண்ண முடியும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அந்த ரஷ்யன் வீசா சென்டரில் நீங்கள் போய் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட்டு, நீங்கள் இன்விடேஷன் லெட்டர் யூனிவர்சிட்டியில் சென்ட் பண்ணிப்பாங்களே அது, அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் உங்களுடைய ஹெச்ஐவி டெஸ்ட் நீங்கள் இந்தியாவில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய 2 ஃபோட்டோ காப்பி 4x3 சைஸில் இருக்கணும். ஸோ இந்த 5 டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து வீசா சென்டரில் சப்மிட் பண்ணணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வீசாவை ஸ்டாம்ப் பண்ணி தருவாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ரஷ்யன் எடுகேஷன் வீசா 3 மந்த்ஸ்க்கு தான் ஸ்டாம்ப் பண்ணி தருவாங்க. ஸோ உங்களுக்கு 10 to 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து வீசாவை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணும்னா, நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி உங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்துடணும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அண்ட் க்ரீன் கார்டு எடுக்கணுங்க. க்ரீன் கார்டு வீசா எக்ஸ்டென்ஷன் நான் இப்போ என்னன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வீசா வந்து 3 மந்த்க்காக ஸ்டாம்ப் பண்ணிட்டு வந்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய வீசாவை 1 இயர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அது உங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்க வீசா ஆஃபீஸ்லேயே பண்ணி தருவாங்க. ஸோ அங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நியூ ஸ்டாம்ப் வீசா அதோட காப்பி அண்ட் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி ஹாஸ்டலில் தருவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி அண்ட் உங்களுடைய இமிகிரேஷன் காப்பி. ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து உங்களுடைய யூனிவர்சிட்டியில் இருக்க ரஷ்யன் வீசா ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 1 இயர் அவங்க வந்து வீசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால், நீங்கள் வந்து க்ரீன் கார்டு எடுக்கணும். க்ரீன் கார்டு எதுக்கு எடுக்கணும்னா, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நான் ஒரு மெடிக்கல் செக்அப் அண்ட் ஃபிங்கர் பிரிண்டிங் டெஸ்ட் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கேன்றதுக்கான ஒரு ஐடென்டி ப்ரூஃபாக அந்த க்ரீன் கார்டு இருக்கும். அந்த க்ரீன் கார்டு இருந்தால் தான் நீங்கள் அந்த ஸ்டேட்டில் வந்து ஸ்டே பண்ண முடியும், ஒரு ரெசிடென்ட் கார்டு மாதிரி. ஸோ இதெல்லாம் இந்தந்த ப்ராசஸ் தான் எல்லாமே அட்மிஷன் ப்ராசஸில் இன்க்ளூட் ஆகிருக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே வந்து அட்மிஷன் போட்டு வராருன்னா இந்த எல்லா ப்ராசஸும் அவர் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி கண்டென்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.